ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு சில்லுன்னு மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெயிலில் மதுரை வரைக்கும் போகிறதுலாம் கஷ்டம். அதனால் வீட்டிலே இது எப்படி ஈஸியாக வெள்ளை சக்கரைலாம் யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டு சக்கரை ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இதை ஹீட் பண்ணிகிட்டே இருங்க. கிண்டி விட்டுட்டே கைவிடாமல் கிண்டி விட்டே இருக்குன்னா அது ஒரு கன்சிஸ்டன்சி அப்படியே திக்காக மாறும். நீங்கள் தண்ணி ஊற்றாமையும் அப்படியே கண்டினியூஸாக கிண்டலாம். அது இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இருக்க உங்களுக்கு முன்னைக்கும் இப்போயும் பாருங்கள், நாட்டு சர்க்கரையோட அந்த பதம் வந்துருச்சு பாருங்கள். அழகாக கேரமலைஸ்ட் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு டார்க்கான கலரில் இருக்குது பாருங்கள். இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதே பவுலில் 250 ml பால், நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இது 2 பேர்த்துக்கு தாராளமாக நான் சொல்கிற அளவு ஜிகர்தண்டா ஒரு பெரிய டம்ளரில் குடிக்கலாம். இந்த பால் சீக்கிரம் திக்காகணுங்கிறதுக்காக பால் பவுடர், இது ஆப்ஷனல் தான். நீங்கள் 500 ml எடுத்து அதையும் திக்காக நல்லா ரப்டி மாதிரியும் செய்யலாம். நாட்டு சக்கரை 1 டேபிள் ஸ்பூன். இது பால் பவுடர் எதுக்கான திக்னஸ்க்காக போடுறோம். நல்லா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும். பாருங்கள், பால் நல்லா எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஜிகர்தண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நைட்டே ஊற வச்சுருந்தா பாதாம் பிசின் தேவைப்படும். அந்த பாதாம் பிசினை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். நன்னாரி சிரப் எடுத்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த சுண்டை காய்ச்சி ஆற வச்ச ரப்டி எடுத்துக்கலாம். கேரமலைஸ்ட், அப்புறம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், அது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம், அது மேலே லைட்டாக கேரமலைஸ் போட்டால் சூப்பரான மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வெயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.